Hi, hello friends. This is my first video of the channel. என்னோட நேம் வந்து செல்வர்ஷான். இந்த வீடியோ நாம் இந்த சேனலில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான டாபிக்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, அதோட டைப்ஸ், அதோட யூசஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஹியூமன்ஸ் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு லாங்குவேஜ் தேவையோ அந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண நமக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. ஓகேவா? இப்போ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து பைனரி லாங்குவேஜ், நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. அதனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இன்டர்பிரட்டர் மூலியமாக பைனரி லாங்குவேஜாக மாற்றப்படும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும், அது பைனரி லாங்குவேஜாக இன்டர்பிரட்டர் மாற்றி கொடுத்துரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நிறைய ப்ளேசஸில் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்னது இருக்குன்னா இன்னும் அதோட டைப்ஸ், அதோட யூசஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆக போகிறது வந்து அதோட யூசஸ். இப்போ வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு மெயினாக வெப் டெவலப்மெண்ட்டும் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதும் இருக்கும். ஃபஸ்ட்டு வெப் டெவலப்மெண்ட்டில் அதில் 2 இருக்குது. இப்போ வெப் டெவலப்மெண்ட்டில் நமக்கு டிஸ்பிளேயில் தெரியறது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம். டிஸ்பிளேக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பேக் எண்ட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட்னா நம்ம இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் வெப் வச்சுக்கோங்களேன். என்னதுன்னா இப்போ ப்ரோக்ராமிங் ஹப்பை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ ப்ரோக்ராமிங் ஹப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிஸ்பிளே ஆகிறது எல்லாம், தட் மீன் அந்த பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிற கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லினக்ஸ், பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பட்டன் அழுத்தினா அதுக்கு பின்னாடி இந்த வீடியோ தெரியணும் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது இந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி ஒர்க் ஆகிறதெல்லாம் நம்ம பேக் எண்ட்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எதெல்லாம் சொல்லலாம்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் டிஸ்பிளேல இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். பேக் எண்டுக்கு வந்து நம்ம பைத்தான், PHP, ரூபி, Node.js இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். இது மூலியமாக இதை வச்சு தான் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும். இது இருந்தால் தான் நம்மளால் ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கேம் டெவலப்மெண்ட்டில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேட்டா சயின்ஸ், எம்பெடட் சிஸ்டம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு பிளாக் செயின் இதெல்லாம் இருக்குது. முக்கியமாக சைபர் செக்யூரிட்டியில் கோடிங் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஹேக்கர் நமக்கு வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை பைத்தான் இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அதை ஹேக் பண்ணவங்கள இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு மெடிக்கல் சைடில் இது எப்படி யூஸ் ஆகும்னு நம்ம யோசிப்போம். மெடிக்கல் சைட்லேயும் இதோட யூஸஸ் இருக்குது. எப்படின்னா நமக்கு இப்போ பேஷண்ட்டோட ரெக்கார்ட்ஸ், டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கான டயக்னோசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து மெடிக்கல் கோடிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது அதோட டைப்ஸ். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, ஆனால் நமக்கு முக்கியமாக 2 டைப் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஹை லெவல், நெக்ஸ்ட் வந்து லோ லெவல். இந்த மெயின் டைப்ஸில் ஹை லெவல் தான் ஃபஸ்ட்டு. இது வந்து நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கும், அதனால் கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பைத்தான், ஜாவா, C++ இதெல்லாம் சொல்லலாம். இதுவே லோ லெவல்னால் அது மெஷின், அதாவது பைனரி லாங்குவேஜ் 1, 0 இது மட்டும்தான் பைனரி லாங்குவேஜ். இதுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கும், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இது அதிகமாக யாரும் கற்றுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா அசம்பிளி அண்ட் மெஷின் கோட் லாங்குவேஜ் சொல்லலாம். இப்போ வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் ரொம்ப சிமிலராக நம்மளோட லாங்குவேஜுக்கு இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம். அதனால தான் யாருமே லோ லெவல் லாங்குவேஜை கற்றுக்கிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு சப்ஸ்கிரைப் உங்கள் லைஃப்பையும் என்னோடய லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.